துன்பம் தீராதுங்கங்கிறத நீங்க ரொம்ப தீர்க்கமா நம்ப ஆரம்பிக்கிறீங்க. எப்போ ஒரு விஷயத்த நீங்க தீர்க்கமாக நீங்க நம்புறீங்களோ, அது நிச்சயம் நடக்கும். நான் எப்போதும் சொல்றது உண்டு. என்னுடைய ஆசான்கள் நெறையா பேர் எனக்கு சொல்லிக் குடுத்த ஒரு உண்மை, நீ வெளிய பேசுற வார்த்தைகளை விட அதாவது ரொம்ப அழகான ஒரு நுட்பம் அது. நீ வெளியே பிறருக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை விட, நீ உனக்கு கொடுத்துக் கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்கு மிகவும் ஆற்றல் அதிகம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறேன். இன்னைக்கு இந்த பிரச்சனை தீருமா? அது எப்படி தீரப்போது? எப்பவும் போல இருக்கும். எப்ப பார்த்தாலும் உள்ளுக்குள்ள கவலையை சுவைத்துக் கொண்டே இருந்தால், அந்த கவலை நம்மை விட்டு போகாது. இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்வு என்ற மொழிதான் தெரியுமே ஒழிய, நம்மளுடைய கவலை, நம்மளுடைய பாஷை, நம்மளுடைய மொழியெல்லாம் அதுக்கு புரியாது. நீங்க கவலைய நல்லா ரசிச்சு, ருசிச்சு, நான் எப்போதும் கவலையில தான் இருப்பேன். எனக்கு துன்பம் தீராது, கடன் தீராது, பிரச்சனையில தான் இருப்பேன். என்ன சாமி கும்பிட்டாலும் எனக்கு நடக்காது. திருப்ப திருப்ப இத தீர்க்கமா நம்ப ஆரம்பிச்சுட்டோம். இத நீங்க நெறையா பக்தர்கள் அடிக்கடி ஒரு வார்த்தைய சொல்றத கேட்டுருக்கேன். என்னன்னா, எ போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, பண்ணாத பூஜை இல்ல, ஒண்ணும் நடக்க மாட்டேதுன்னா, இதுல மேல வைக்கிற நம்பிக்கை சாமி கிட்ட போம்போது கம்மியாயிரும். அப்ப இந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா, சுத்தி சுத்தி உங்களுக்கு அந்த கவலைக்குண்டான சூழ்நிலையே உருவாக்கி கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலைய மாத்தணும்னா, முருக பக்தி வேண்டும். முருகனை பரிபூரணமாக நம்ப வேண்டும். சாமி நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இப்படி நெனச்சு நம்ம தீர்க்கமா இருக்கும்போதே, ஒரு விளையாட்டு ஒண்ணு நடக்கும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, ஒரு பழக்கத்த விடணும்னு நெனச்சோம்னா, விடணும்னு நெனச்ச அன்னைக்கு தான் ரொம்ப மோசமா அந்த பழக்கத்துக்குள்ள போவோம். உதாரணத்துக்கு காஃபி இன்னையிலருந்து குடிக்க மாட்டேன்னு நெனச்சுட்டோம்னா, போற பக்கமெல்லாம் காப்பியா தெரியும். ஒரு மருத்துவர் சொன்னாராம், "நீ மருந்து சாப்பிடும்போது குரங்க நெனைக்காத" அப்டின்னாராம். அவனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. என்னடா இது நான் எதுக்குடா மருந்து சாப்பிடும்போது குரங்க நெனைக்கிறேன்ட்டு இவன் வீட்டுக்கு போறான், சாப்ட்டான், பையிலிருந்து மருந்த எடுத்தான். எடுத்து வாயில போட போம்போது குரங்கு ஞாபகம் வந்துருச்சு. டாக்டர் சொன்னார்ல நெனைக்காதன்னு. இந்த மனசனுடைய விசித்திரமே என்ன தெரியுங்களா? எப்பல்லாம் நீங்க நெனைக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களோ